ஹாய் நான் அபி. வாங்க ஒரு ட்ராவல் மினி விலாக் பார்க்கலாம். அன்றைக்கி டே கொஞ்சம் எளியராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டோட அக்கா வீடு பெங்களூரில் இருக்காங்க. சரி அங்கே போய் ஒரு 3 to 4 days ஸ்டே பண்ணிட்டு வரலான்னு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நாங்கள் மார்னிங் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். சரி பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுட்டு இருந்தோம். மாமியார் வந்து சப்பாத்தி சுட்டு தக்காளி தொக்கு செஞ்சுருந்தாங்க. கூடவே கொஞ்சம் உளுந்து கஞ்சி செஞ்சுருந்தாங்க ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்றதுக்கு. அவங்க எல்லாமே செஞ்சுட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி சில்வர் கண்டெய்னர் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். சரி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு நானும் ஒரு டம்ளர் காஃபி போட்டு மேலே வந்துட்டேன் ரெடி ஆகிறதுக்கு. நானும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன். ஹஸ்பண்டும் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. மார்னிங் 7 o'clock உதய எக்ஸ்பிரஸ் தான் புக் பண்ணியிருந்தோம், ஈரோடு டு பெங்களூர். கேப் புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரீச் ஆகி ஒரு 15 to 20 minutesலேயே ட்ரெயினும் வந்துருச்சு. ஒரு 3 to 5 minutes டிலேயில் ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே போகிற வழி சூப்பராக இருந்துச்சு. ஒன்று இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சு, இல்லைனா வந்து ரொம்ப க்ரீனிஷாக, உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு போகிற வழி எல்லாமே. ஒரு 10:30 போல் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருந்த சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு ஒரு 11:30க்கு கொண்டு வந்திருந்த உளுந்து கஞ்சியும் குடிச்சிக்கிட்டோம். தேங்காய் போடாதனால கெட்டு போகாமல் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 12:45க்கு பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு மெட்ரோவில் தான் போயிருந்தோம். போனோடனே சூப்பராக ஒரு லஞ்ச் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.